நிகழ்ச்சிக்கு ஹெட் நிறுவனத்துக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தரம் 10 பாடப்புத்தகத்தில் கண்டியின் ராசதானி சம்பந்தமான விடயங்களை பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். கண்டி ராசதானி அல்லது மலையக ராசதானி. இந்த மலையக ராசதானி அல்லது கண்டி ராசதானி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ராசதானி சம்பந்தமாக மிக முக்கிய ஒரு பாடமாக காணப்படுகின்றது. எனவே இந்த மலையக ராசதானி என்று அழைக்கப்படுகின்ற அல்லது கண்டி ராசதானி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ராசதானியானது இலங்கையின் இறுதி ராசதானியாக காணப்பட்டது. இந்த ராசதானியுடன் இலங்கை ராசதானிகளின் அமைப்பு முடிவுக்கு வந்து மன்னராட்சியும் இல்லாமல் போனது. எனவே இந்த மலையக ராசதானி சம்பந்தமாக இன்றைய பாடத்தில் நாங்கள் சற்று நோக்குவோம். இதன்படி கண்டி அல்லது மலையகம் என்பதற்கு வழங்கப்பட்ட பெயர்கள் என்னவென்று பார்ப்போம். கண்டிக்கு வழங்கப்பட்ட பெயர்களாக செங்கடகல என பெயர் வைத்து அழைக்கப்பட்டது கண்டிக்கு. அத்துடன் மலைநாடு என்றும் அழைக்கப்படும், மற்றும் மகனுவர என்றும் அழைக்கப்படும், ஸ்ரீ வர்தனபுர என்று அழைக்கப்படும், அடுத்தது பஞ்ச மலைநாடு என்றும் அழைக்கப்படும், இது போன்று மலையக அரசு என்றும் அழைக்கப்படும். எனவே இந்த கண்டிக்கு வழங்கப்பட்ட பெயர்களை அநேகமாக செங்கடகல, மலைநாடு அல்லது மலையகம் என்றே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே ஏனையவைகள் எங்களுக்கு அவ்வளவு தூரமாக பிரச்சனை இல்லை. எனவே செங்கடகல, மலைநாடு அல்லது மலையகம் என்ற பெயர்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதுமானதாக காணப்படும். எனவே இந்த கண்டி ராசதானியை நாங்கள் பார்க்கும்போது கண்டி எப்போது ஆரம்பமானது, அதாவது கண்டி ராசதானியின் ஆரம்பம் எப்போது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். இந்த கண்டி அல்லது செங்கடகல என்பது குருநாகல் ராசதானி காலத்தில் செங்கடகல என்று 4ஆம் பராக்கிரமபாகுவால் பெயரிடப்பட்டது என்பது சம்பந்தமாக முன்னைய பாடத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்றாலும் இந்த கண்டியின் ராசதானியாக ஆனது எப்போது என்பது பார்ப்போம். கண்டி ராசதானியாக ஆகுவதற்கு முன், ஒரு ராசதானியாக உருவாகுவதற்கு முன் இந்த பிரதேசமும் கண்டி பிரதேசமும் 6ஆம் பராக்கிரமபாகு அதாவது கோட்டை ராசதானிக்கு உட்பட்டதாக காணப்பட்டது. இந்த கோட்டை ராசதானிக்கு உட்பட்ட பிரதேசமாக காணப்பட்ட இந்த வேலை கண்டிக்கு பொறுப்பாக ஜோதிய சிடான் அல்லது ஜோதிய சிற்றான் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு இங்கு பொறுப்பாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த கண்டியில் கிடைக்கக்கூடிய சகல வருமானங்களும் சொத்துக்களும் கோட்டைக்கு சொந்தமாக காணப்பட்டது. எனவே இவைகள் அனைத்தையும் கோட்டைக்கு அனுப்பியாக வேண்டும். காலப்போக்கில் ஜோதிய சிடான் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிய சிற்றான் என்பவன் கண்டியை ஒரு தனி ராசதானியாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லது கண்டியை ஒரு தனி அரசாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினான். எனவே இந்த கலவரத்தை 6ஆம் பராக்கிரமபாகுவின் வளர்ப்பு மகனான அமுல்கல குமாரன் என்பவனின் தலைமையில் ஒரு படையெடுத்து ஜோதிய சிடானின் கலவரத்தை அடக்கி மீண்டும் கோட்டை ராசதானியோடு இணைக்கப்பட்டது கண்டி பிரதேசம். அத்துடன் 1469ஆம் ஆண்டு சேனா சம்பத்த விக்ரமபாகுவினால் கோட்டைக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி மேற்கொள்ளப்பட்டு இந்த கண்டி என்பதை தனி ராசதானியாக கோட்டையில் இருந்து பிரித்து ஆரம்பமாக்கப்பட்டது. 1469இல் சேனா சம்பத்த விக்ரமபாகுவினால் இந்த கண்டி ராசதானி உருவாக்கப்பட்டது. எனவே கண்டி ராசதானியின் முதல் மன்னனாக சேனா சம்பத்த விக்ரமபாகு காணப்படுகின்றார். இவ்வாறு உருவான இந்த கண்டி ராசதானியின் சேனா சம்பத்த விக்ரமபாகுவை தொடர்ந்து கர்லியத்த பண்டார என்பவனும், அதைத் தொடர்ந்து வீரசுந்தர பண்டார அந்த கர்லியத்த
பண்டாரைக்கு உதவி செய்யும் ஒரு பிரதான அதிகாரியாக காணப்பட்டார். வீரசுந்தர பண்டார என்பவன் கண்டி அரசனாக காணப்படவில்லை. இவன் ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவனும் அல்ல. என்றாலும் கர்லியத்த பண்டாரவின் ஒரு பிரதானியாக காணப்பட்டான். இந்த வீரசுந்தர பண்டார என்பவன் கர்லியத்த பண்டாரவுக்கு எதிராகவும் ஒன்னா ராஜசிங்கனுக்கு சார்பாகவும் தனது செயற்பாடுகளை செய்து கண்டி ராசதானியை கர்லியத்த பண்டாரிடமிருந்து ஒன்னா ராஜசிங்கனுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு உதவினான். எனவே ஒன்னா ராஜசிங்கன் கர்லியத்த பண்டாரவை தோற்கடித்து கண்டியின் அரசனாக மாறி சீதாவகை ராசதானியுடன் கண்டி ராசதானியை இணைத்துக் கொண்டான். ஒன்னா ராஜசிங்கனை தொடர்ந்து அவனை தோல்வியடைய செய்து யமசிங்க பண்டார என்பவன் ஆட்சிக்கு வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. யமசிங்க பண்டார சிறிது காலம் ஆட்சியில் இருந்தபோது அவனின் இறப்புக்கு பின் அல்லது அவன் கொலைக்கு பின் ஒன்னாம் விமல தர்ம சூரியன் என்பவன் ஆட்சிக்கு வந்ததாக வரலாறு கூறுகின்றது. எனவே இந்த ஒன்னாம் விமல தர்ம சூரியன் யாரெனில் கர்லியத்த பண்டாரவுக்கு எதிராக செயல்பட்ட ஒன்னா ராஜசிங்கனுக்கு சார்பாக செயல்பட்ட வீரசுந்தர பண்டார என்பவனின் மகனாவான். எனவே இந்த ஒன்னாம் விமல தர்ம சூரியன் ஒரு சட்டப்படியான அரச உரிமையை மரபுரிமையை கொள்ளாதவனாக காணப்படுகின்றான். இவனின் முன்னாள் பெயராக கோணப்பு பண்டார என்று அழைக்கப்பட்டவன் போர்த்துகேடம் தஞ்சம் புகுந்த வேளை தனது பெயரை தொஞ்சுவான் என்று மாற்றிக்கொண்டவன். எனவே கோணப்பு பண்டார அல்லது தொஞ்சுவான் அல்லது ஒன்னாம் விமல தர்ம சூரியன் என்று சொல்லக்கூடிய மூவரும் ஒரே நபராகவே காணப்படுகின்றனர். எனவே இதை மாணவர்கள் நீங்கள் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டும். ஒன்னாம் விமல தர்ம சூரியனை தொடர்ந்து இங்கு அடுத்ததாக அவனுடைய புதல்வர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். நாங்கள் இங்கு சில விடயங்களை மிக முக்கியமாக பார்ப்போம். இந்த ஒன்னாம் ராஜசிங்கனின் காலத்தில் பௌத்த சமயத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக காணப்பட்டது. போர்த்துகேயர் கத்தோலிக்க சமயத்தை பரப்பிக் கொண்டிருந்தனர். எனவே பௌத்த சமயம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான காலத்தில் இந்த புனித தந்ததாதுவான பௌத்த மதத்தின் சின்னமான புனித தந்ததாதுவை மக்கள் அச்சம் காரணமாக இதை மறைவான ஒரு இடத்தில் போய் மறைத்து வைத்தனர். எனவே இந்த புனித தந்ததாதுவை தெல்கமு விகாரையில், அதாவது ரத்னபுரியில் காணப்படுகின்ற தெல்கமு விகாரையில் ஒரு திருகைக்கல்லுக்கு கீழால் மறைத்து வைத்தனர். இது ஒன்னா ராஜசிங்கன் காலத்திலும் போர்த்துகேயருடைய அச்சுறுத்தலும் இதுக்கு மிகவும் காரணமாக காணப்பட்டது. ஏனெனில் ஒன்னாம் ராஜசிங்கன் காலத்தில் பௌத்த மதம் கவனிக்கப்படாமல் இருந்தது இதற்கு காரணமாகும். அச்சமடைந்த மக்கள் இதை மறைத்து வைத்திருந்தனர். இதன் அடுத்தபடியாக போர்த்துகேயர் கரையோரத்தில் காணப்பட்ட காலம் கண்டி ராசதானியில் ஒன்னாம் விமல தர்ம சூரியன் இருந்த காலம். எனவே இந்த காலத்தில் போர்த்துகேயரை விரட்டுவது பெரும் ஒரு சுமையாக காணப்பட்டது. எனவே இதை ஒன்னாம் விமல தர்ம சூரியனை அடுத்தடுத்து வந்த அரசர்கள் போர்த்துகேயரை இலங்கையிலிருந்து விரட்டுவதற்கு மிகவும் பாடுபட்டனர். ஆனால் கண்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க முடிந்ததை தவிர போர்த்துகேயரை இலங்கையிலிருந்து விரட்டுவது அல்லது வெளியேற்றுவது பெரும் கடினமாக காணப்பட்டது. எனவே இந்த ஒன்னாம் விமல தர்ம சூரியன் காலத்திலும் போர்த்துகேயர் கண்டியை கைப்பற்றுவதற்காக கண்டியை நோக்கி படையெடுத்தனர். ஆனால் இந்த படையெடுப்புகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது. 1594 ஆண்டு ஒன்னாம் விமல தர்ம சூரியன் மலையத்தின் மன்னனாக இருக்கும் போது போர்த்துகேயர் படையெடுத்து வந்தனர். எனவே இந்த படையெடுப்பை முதலாம் விமல தர்ம சூரியன் தனது படையுடன் சென்று தந்துரை என்ற இடத்தில் போர்த்துகேயரை தோல்வியடைய செய்தான். அத்தோடு இரண்டாம் தரமாக போர்த்துகேயர்
1602ஆம் ஆண்டுகளில் மற்றொரு படையெடுப்பை எடுத்து கண்டியை கைப்பற்ற வந்தனர். எனவே இந்த காலத்திலும் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் தனது படையுடன் பலன என்ற இடத்தில் போர்த்துகேயரை தோல்வி அடைய செய்தனர். 1ஆம் விமல தர்ம சூரியன் காலத்தின் பின் செனரத் மன்னன் காலம் வந்தது. இந்த செனரத் மன்னன் காலத்தில் மீண்டும் ஒரு முறை கண்டியை நோக்கி போர்த்துகேய படை வந்தது. இந்த படையை ரந்தனிவெல்ல என்ற இடத்தில் 2ஆம் ராஜசிங்கன் என்று சொல்லக்கூடிய ராஜசிங்கன், அதாவது ஆஸ்தான குமாரன் என்று அழைக்கப்படுகின்ற செனரத்தின் மகனான ராஜசிங்கனை படைத்தளபதியாக அனுப்பி ரந்தனிவெல்ல என்ற இடத்தில் போர்த்துகேய படையை தோல்வியடைய செய்தார். அத்தோடு 1630ஆம் ஆண்டு இந்த ரந்தனிவெல்ல போர் நடந்தது. 1635ஆம் ஆண்டு கண்டியின் அரச பதவியை ஏற்ற 2ஆம் ராஜசிங்கன் என்று சொல்லக்கூடிய ஆஸ்தான குமாரன், அதாவது செனரத் மன்னனின் மகனாவான். இந்த 2ஆம் ராஜசிங்கன் பதவி ஏற்றதும் போர்த்துகேயரை விரட்டுவதற்கு மிகவும் கடினமாக காணப்பட்டதால், படைபலம் போதாமையினால், பாரிய ஆயுத பலம் இல்லாத காரணத்தால் 2ஆம் ராஜசிங்கன் தனது பதவி காலத்தில் வெளிநாட்டு படையின் உதவியை நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே 2ஆம் ராஜசிங்கன் 1638ஆம் ஆண்டு ஒல்லாந்து படையுடன் தொடர்பு கொண்டு போர்த்துகலை வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்து படையின் உதவி நாடினான். இவ்வாறான காலகட்டங்களில் 1638ஆம் ஆண்டு இலங்கைக்கு ஒல்லாந்து படை வரவேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே ஒல்லாந்து படையை இலங்கைக்கு வரவழைத்த மன்னன் 2ஆம் ராஜசிங்கனாக காணப்படுகின்றான். ஒல்லாந்தரும் இலங்கையின் சம்பந்தமான விடயத்தை இதிலிருந்து பார்ப்போம். ஒல்லாந்தரும் இலங்கையும் சம்பந்தமான விடயம் பார்க்கும் முன் நாங்கள் இந்த ஒல்லாந்து நாடு சம்பந்தமான பகுதிகளை தேசப்படத்தில் அல்லது உலகப்படத்தில் குறித்து பார்ப்போம். இங்கு இலங்கைக்கு வந்த போர்த்துகேயர் அல்லது போர்த்துகல் நாடு இங்கு உங்களுக்கு இந்த நிறத்தினால் நிறந்தீட்டி காட்டப்படுகின்றன. இது போர்த்துகல் நாட்டை காட்டுகின்றது. அடுத்ததாக இங்கு நாங்கள் குறித்து காட்டப்படுகின்ற பிரதேசம் ஒல்லாந்து நாட்டை குறித்து காட்டுகின்றது. அதாவது நாங்கள் தற்போது நெதர்லாந்து என்று சொல்லக்கூடிய இந்த ஒல்லாந்து நாடு இந்த இடத்தில் உங்களுக்கு சரியாக குறித்து காட்டலாம். அடுத்தபடியாக ஒல்லாந்து நாட்டின் மத்திய நிலையமாக தெற்காசியாவில் அமைத்து கொண்ட ஜாவா தீவு இங்கு குறித்து காட்டப்படுகின்றது. இங்கு ஜாவா தீவில் பத்தேவியா என்ற பிரதேசத்தில் தான் ஒல்லாந்து படை ஒல்லாந்தர் தனது மத்திய நிலையத்தை அமைத்து காணப்பட்டனர். உங்களுக்கு ஜாவா பிரதேசத்தின் ஜாவா தீவில் மத்தியில், அதாவது இங்கு குறிப்பிடப்படுகின்ற இடத்தில் நீங்கள் புள்ளியை வைத்து காட்டினால் அதுவே பத்தேவியாவாக காணப்படும். அதாவது பத்தேவியா அல்லது பத்ரேவியா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தீவு முழுதாக ஜாவா தீவாக காணப்படுகின்றது. இந்த ஜாவா தீவின் இந்த மத்தியில் நீங்கள் குறித்து காட்டினால் ஒல்லாந்தரி மத்திய நிலையம் பத்தேவியா இந்த இடத்தில் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, நீங்கள் சரியாக உலகப்படத்தில் குறித்து காட்டுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் கிழக்காசி, அதாவது ஆசியாவை அடைந்த வாஸ்கோடகாமாவின் படத்தை உங்களுக்கு தற்போது காட்சிப்படுத்துகின்றோம். முன்னைய பாடங்களிலும் இந்த வாஸ்கோடகாமா சம்பந்தமாக உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளோம். எனவே போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த மாலுமி முதலாவது ஆசியாவை கடல் மார்க்கமாக வந்தடைந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக ஒல்லாந்தர் ஆசியாவுக்கு வந்து தமது வர்த்தக நிறுவனத்தை அமைத்தனர். இந்த வர்த்தக நிறுவனம் ஒல்லாந்து கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனம் என அழைக்கப்படும். இந்த ஒல்லாந்து கிழக்கிந்திய வர்த்தக நிலையத்தின் சின்னமே அவர்கள் நாணயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் நாணயமும்
இவ்வாறு காணப்படும். இது VOC என்று அழைக்கப்படுகின்றது. இந்த VOC என்பது ஆங்கில மொழி அல்ல, இது ஒல்லாந்து மொழியில் சுருக்கமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் தமிழில் ஒல்லாந்து கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி என இங்கே இதை அழைப்போம். எனவே இவர்கள் ஆசியாவில் ஒல்லாந்து கிழக்கின் இந்திய வர்த்தக கம்பெனியை அமைத்தனர். அதன் சின்னமே உங்களுக்கு தற்போது காட்டப்படுகின்றது. இது வாஸ்கோடகாமா வந்ததாக குறிப்பிடப்படுகின்ற கப்பலாக காட்டப்படுகின்றது. இது உங்களுக்கு பெரியொரு அவசியமாக இல்லை. அடுத்தபடியாக இவர்கள் வந்தடைந்த இந்த காலி கோட்டை துறைமுகம் இங்கு காட்டப்படுகின்றது. அடுத்ததாக இங்கு உங்களுக்கு காட்டப்படுவது 1ஆம் விமல தர்ம சூரியனின் புகைப்படம், ஒரு சித்திரம் வரையப்பட்டது. இவன் தான் கண்டியின் பிரதான மன்னனான 1ஆம் விமல தர்ம சூரியன். 1ஆம் விமல தர்ம சூரியனை பற்றி உங்களுக்கு சற்று சுருக்கமாக கூறுவதேயானால், கண்டியின் சுதந்திரத்தை பாதுகாத்த மிக முக்கியமான மன்னனாக 1ஆம் விமல தர்ம சூரியன் காணப்படுகின்றான். உங்களுக்கு தெரியும், கண்டியில் காணப்படுகின்ற புனித தலமான தலதா மாளிகை அமைத்த மன்னன் 1ஆம் விமல தர்ம சூரியன். எனவே இந்த சிறந்த ஒரு பௌத்த மதத்துக்கு சேவையாற்றிய மன்னனாக 1ஆம் விமல தர்ம சூரியன் காணப்படுகின்றான். இவன் பௌத்த மத வளர்ச்சிக்காகவும், கண்டியின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும், கண்டியின் கைத்தொழிலுக்காகவும், கண்டியை சுதந்திரத்தை போர்த்துகலிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் மிகவும் பாடுபட்ட ஒரு சிறந்த மன்னனாக காணப்படுகின்றான். எனவே கண்டியில் ஒரு தலை சிறந்த மன்னன் 1ஆம் விமல தர்ம சூரியனே ஆவான். இந்த 1ஆம் விமல தர்ம சூரியன் போர்த்துகேயரிடம் தஞ்சம் அடைந்த வேளை தொன்ஜுவான் என்று கத்தோலிக்க சமயத்தை தழுவி தனது பெயரை மாற்றிக்கொண்டவன். பிறகு கண்டியின் அரச பதவியை கைப்பற்றுகின்ற வேளை மீண்டும் பௌத்த சமயத்துக்கு தழுவி தனது பெயரை 1ஆம் விமல தர்ம சூரியன் என்று பௌத்த நாமத்தை சூட்டிக் கொண்டவன். இவன் சட்டப்படியான அரச உரிமையை இல்லாதவன். எனவே குசுமாசன தேவியை திருமணம் செய்து சட்டப்படி அரசுரிமையை பெற்றுக்கொண்டவன் 1ஆம் விமல தர்ம சூரியன். இவன் தனது பொருளாதாரத்தை கண்டியில் ஏற்படுத்துவதற்காக வலப்பனை, கொத்மலை போன்ற இடங்களில் உலோக தொழிற்சாலை அமைத்து அந்த உலோக தொழிற்சாலையின் மூலம் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களை செய்ததுடன் போர் உபகரணங்களையும் செய்தான். அத்தோடு நெல் விவசாயத்தை மேற்கொள்வதற்காக உதவிகளை வழங்கினான். மற்றும் நெச உற்பத்தியை பெருக்குவதற்காக நெச உற்பத்திக்கு உதவிகளை செய்தான். மற்றும் வெடிமருந்து உற்பத்திக்கு தேவையான உப்பு உற்பத்திக்கு இவன் உதவிகளை செய்தான். அதே நேரம் பௌத்த சமயத்தை வளர்ச்சியடை செய்வதற்காக பர்மா நாட்டிலிருந்து பிக்குமார்களை வரவழைத்து ஆண்டுதோறும் உபசம்பத்தா சடங்கு நடாத்தியவன் 1ஆம் விமல தர்ம சூரியன். அதே நேரம் எம்பக்க, கடலாதனிய, லங்கா திலக்க போன்ற விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்தான். அலுத்னுவர என்று சொல்லக்கூடிய இடத்தில் தனது விகாரை அமைத்தான். மகியங்கனை விகாரையும் அமைத்ததாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே 1ஆம் விமல தர்ம சூரியன் தனது ஆட்சி காலத்தில் ஒரு சிறந்த சேவையை ஆற்றி பௌத்த மதத்துக்காகவும், விவசாயத்துக்காகவும், கைத்தொழிலுக்காகவும், கண்டியின் சுதந்திரத்துக்காகவும் பாடுபட்டு சிறந்த சேவையாற்றிய ஒரு மன்னனாக 1ஆம் விமல தர்ம சூரியன் காணப்படுகின்றான். எனவே 2ஆம் ராஜசிங்கனின் காலத்தில் ஒல்லாந்து தொடர்பு ஏற்பட்டு இந்த ஒல்லாந்தர் இலங்கை வர காரணமாக மாறியது. நாங்கள் ஒல்லாந்தர் தொடர்பு எவ்வாறு காலத்துக்கு காலம் மாற்றமடைந்தது சம்பந்தமாக இங்கு உங்களுக்கு சற்று சுற்றி காட்டுகின்றேன். 1602ஆம் ஆண்டில் 1ஆம் விமல தர்ம சூரியன் காலத்தில் ஸ்பில்பேர்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒல்லாந்து தூதுக்குழு ஒன்று இலங்கை வந்தது. இந்த ஸ்பில்பேர்ஜன் குழு இலங்கை வந்து வர்த்தகம் சம்பந்தமாகவும்
போர்த்துகேயரை இலங்கையிலிருந்து விரட்டுவது சம்பந்தமாகவும் பொன்னாம் விமல தர்மசூரியனிடம் பேசியது, கலந்துரையாடியது. எனவே இந்த வருகையானது வெற்றி அளிக்கவில்லை. இதனால் 1602ஆம் ஆண்டில் போர்த்துகேயர் ஆத்திரமடைந்து மலைய மீது போர் தொடுக்க படையெடுப்பு ஒன்றை மேற்கொண்டனர். இந்த ஸ்பில்பேஜன் வந்து சென்று 3 மாதங்களின் பிறகு சீபெல்தவர்ட் என்பவன், அதாவது ஸ்பில்பேஜனின் நண்பன், இலங்கை வந்தான். இலங்கை வந்து மலைய மன்னனான ஒன்னாம் விமல தர்மசூரியனை சந்தித்தான். ஒன்னாம் விமல தர்மசூரியனை சந்தித்து சகல முடிவுகளும் எட்டப்பட்ட வேளை கடைசியில் தேநீர், அதாவது உபசரிப்பு சந்தர்ப்பத்தில் தவறுதலாக சீபெல்தவர்ட் என்ற தூதுவன் மன்னனை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக படை வீரர்களால் இவன் இலங்கை மலையத்தில் வைத்து கொல்லப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. உங்களுக்கு தற்போது இங்கு திரையிடப்படுகின்றது ஸ்பில்பர்ஜனின் மாதிரி படம் ஒன்று. இவரை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதில் மாணவர்களே, இந்த உருவம் உங்களுக்கு அவசியம் அல்ல என்றாலும் இந்த பெயரை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது கட்டாயம். அடுத்தபடியாக உங்களுக்கு இங்கு காட்டப்படுவது ஒன்னாம் விமல தர்மசூரியனும் ஸ்பில்பேஜனும் சந்திக்கின்ற போன்று ஒரு வரையப்பட்ட ஒரு சித்திரமாகும். எனவே இதில் உங்களுக்கு புரிகின்றது, ஸ்பில்பேஜன் ஒன்னாம் விமல தர்மசூரியனை சந்திப்பது சம்பந்தமான ஆதாரமாக காட்டப்படுகின்றது. கண்டியின் ராசதானியின் ஒன்னாம் விமல தர்மசூரியன். ஒன்னாம் விமல தர்மசூரியனின் பின் ஆட்சி பொறுப்பை கண்டியில் ஏற்றவர்கள் சென்ரத் மன்னன். சென்ரத் மன்னனை தொடர்ந்து 2ஆம் ராஜசிங்கன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். 2ஆம் ராஜசிங்கனை தொடர்ந்து 2ஆம் விமல தர்மசூரியன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். இங்கு 2ஆம் ராஜசிங்கன் சம்பந்தமாக அடுத்தடுத்து நாங்கள் நோக்குவோம். 2ஆம் விமல தர்மசூரியன் காலத்தில் கண்டியில் எந்தவித பிரச்சனையும் இல்லாத சமாதானமாக காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. 2ஆம் விமல தர்மசூரியன் காலத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கிய நிகழ்வாக மாணவர்கள் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய விடயம், கண்டியின் புனித தலமான தலதா மாளிகையை 3 மாடிகளாக கொண்டு மாற்றியவன் 2ஆம் விமல தர்மசூரியனே ஆவான். எனவே இவனுடைய காலம் இவ்வாறு இருக்க, 2ஆம் விமல தர்மசூரியனை தொடர்ந்து மலையத்தின் அரச ஆட்சியை கைப்பற்றி கொண்டவன் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன், அதாவது ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் ஆவான். இந்த வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனை பற்றி சற்று சுருக்கமாக உங்களுக்கு கூறுகின்றேன். வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் என்பவன் மலையகத்தின் ஆட்சி செய்த சிங்கள மன்னவர்களில் இறுதி மன்னனாக காணப்படுகின்றான். இந்த வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் கண்டியில் புதியொரு அரச வம்சத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக மாறியவன். ஏனெனில் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் இந்தியாவின் மலபார் பிரதேசத்துக்கு சென்று நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த இளவரசியை திருமணம் முடித்து வருகின்றான். எனவே இந்த நாயக வம்ச உறவை கண்டியில் ஏற்படுத்தி வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் பின் நாயக்க வம்ச ஒரு ஆட்சி முறையை கண்டியில் அறிமுகப்படுத்தியவன் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனாக காணப்படுகின்றான். இந்த வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் என்பவனை குண்டசாலை அரசன் என கூட அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் இவ்வாறான 2-3 விடயங்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் இறப்பின் பிறகு நாயக்க வம்ச முறைப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்பது மனைவியின் சகோதரர் ஆவார். அதாவது நாயக்க வம்ச முறைப்படி அரசு ஆட்சி ஏற்பது பொறுப்பேற்பது மனைவியின் சகோதரன் ஆவான். எனவே இந்த விடயமாக நாங்கள் பார்க்கின்ற வேளை வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த மனைவியின்
சகோதரனாக காணப்பட்டவன் ஸ்ரீ விஜயராஜசிங்கன். எனவே ஸ்ரீ விஜயராஜசிங்கன் வீரபராக்கிரம நரேந்திர சிங்கனின் பிறகு நாயக்க வம்ச ஆட்சி முறையை கண்டியில் ஏற்படுத்துகின்றான். இத்துடன் கண்டியில் நாயக்க வம்ச ஆட்சி தொடங்குகின்றது. எனவே ஸ்ரீ விஜயராஜசிங்கன் என்பவன் நாயக்க வம்ச ஆட்சியின் முதலாவது ஆட்சியாளனாக காணப்படுகின்றான். விஜயராஜசிங்கனை தொடர்ந்து அவனது சகோதரன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஆட்சிக்கு வருகின்றான். இவன் சிறு வயதில் ஆட்சிக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. இது பற்றியும் நான் உங்களுக்கு சற்று தாமதித்து கூறுகின்றேன். கீர்த்தி ராஜசிங்கனை தொடர்ந்து மலையத்தின் அரசனாக அவனது சகோதரன் ராஜாதி ராஜசிங்கன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். இவனது காலத்திலேயே ஆங்கிலேயர் இலங்கை வர ஆரம்பிக்கின்றனர். ராஜாதி ராஜசிங்கன் இறப்பை தொடர்ந்து ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் மலையத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் நாயக்க வம்சத்தைச் சேர்ந்தவன். இவனே கண்டி ராசதானியின் இறுதி மன்னனாகவும் காணப்படுகின்றான். இவனின் ஆட்சி காலத்திலேயே ஆங்கிலேயர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்கின்றனர். இவனின் காலத்துடன் இலங்கையின் மன்னராட்சியும் நிறைவு பெறுகின்றது. நாங்கள் இரண்டாம் ராஜசிங்கனை பார்ப்போம். இரண்டாம் ராஜசிங்கன் செனரத் மன்னனின் மூத்த மகனாவான். செனரத் மன்னன் என்பவனுக்கு 3 புதல்வர்கள் காணப்பட்டனர். அந்த 3 புதல்வர்களில் மூத்த புதல்வன் இரண்டாம் ராஜசிங்கன். இவன் ஆஸ்தான குமாரன் என்று அழைக்கப்பட்டான். இவன் அரச பதவியை ஏற்க முன் இவனின் பெயர் ராஜசிங்கன் என்று அழைக்கப்பட்டது. 1635 தொடக்கம் 1687 வரை ஆட்சி செய்தான். இவனின் ஆட்சி காலம் ஒரு வித்தியாசமான ஆட்சி காலமாக காணப்பட்டது. இவனின் நோக்கம் போர்த்துகேயரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதே இவனின் நோக்கமாக காணப்பட்டது. 1638 ஒல்லாந்தருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி ஒல்லாந்து படையினரை இலங்கைக்கு அழைத்து வந்தவன் இரண்டாம் ராஜசிங்கன் ஆவான். இந்த மன்னன் ஸ்ரீ சிங்களாத்தீஸ்வர என்ற பட்ட பெயரால் அழைக்கப்பட்டான். உங்களுக்கு தற்போது இரண்டாம் ராஜசிங்கனின் உருவப்படத்தை காட்டுகின்றேன். இந்த இரண்டாம் ராஜசிங்கனின் உருவப்படமானது ராபர்ட் நோக்ஸால் வரையப்பட்டது. அதாவது அன்றைய இலங்கை என்ற நூலிலிருந்து பெறப்பட்ட ஒரு சித்திரம் வடிவமைக்கப்பட்ட வரையப்பட்டதே இந்த இரண்டாம் ராஜசிங்கனின் உருவப்படமாகும். இரண்டாம் ராஜசிங்கன் காலத்தில் ராபர்ட் நோக்ஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவன் தனது கண்ணால் நேரடியாக கண்டவன். எனவே அவன் தனது புத்தகத்தில் இரண்டாம் ராஜசிங்கனின் உருவத்தை வரைந்திருந்தான். அதிலிருந்து பெறப்பட்ட படமே இந்த படமாகும். இரண்டாம் ராஜசிங்கத்தின் முக்கியத்துவம் யாதெனில் கண்டின் இறைமையை பாதுகாத்தமை. எவ்வாறோ இவன் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் கண்டியை கைப்பற்ற விடாமல் பாதுகாத்த ஒரு பெருமை இரண்டாம் ராஜசிங்கனுக்கு காணப்படுகின்றது. அத்துடன் 1638 ஆண்டு கன்னொருவையில் வைத்து போர்த்துகேயரை தோற்கடித்தான். இந்த போர்த்துகேய படைக்கு தலைமை தாங்கி வந்தவன் தியேகு தெ மெல்லோ என்பவன் ஆவான். இந்த இரண்டாம் ராஜசிங்கனை பற்றி உங்களுக்கு மேலும் கூறுகையானால் ஒல்லாந்தர் இவன் காலத்திலேயே இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டனர். இந்த ஒல்லாந்தரை வரவழைத்து இந்த இரண்டாம் ராஜசிங்கன் வெஸ்டவோல்ட் உடன்படிக்கையை மேற்கொள்கின்றான். அதாவது 1638 ஆண்டு இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்து படை தளபதிக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் இரண்டாம் ராஜசிங்கன் வெஸ்டவோல்ட் உடன்படிக்கை என அழைக்கப்படுகின்றது. அல்லாது 1638 ஆண்டு உடன்படிக்கை என அழைக்கப்படுகின்றது. இந்த உடன்படிக்கையில் எவ்வாறான விடயங்கள் காணப்பட்டது என்று பார்ப்போம். இந்த வெஸ்டவோல்ட் உடன்படிக்கையில் காணப்பட்ட மிக முக்கியமான விடயங்களில் போர்த்துகேயரை கரையோரத்திலிருந்து, அதாவது இலங்கையின் கரையோரத்திலிருந்து
வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்து படை உதவுதல் வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கையானது 2 மொழிகளில் எழுதப்பட்டது. அதாவது இலங்கை சார்பாக சிங்கள மொழியிலும் ஒல்லாந்து சார்பாக ஒல்லாந்து மொழியிலும் எழுதப்பட்டது. எனவே இந்த ஒவ்வொரு விடயங்களும் 2 மொழியிலும் எழுதப்பட்டதாக காணப்பட்டது. அடுத்தபடியாக போர்த்துகேயரை வெளியேற்ற ஒல்லாந்து உதவுதல் வேண்டும் என்று 1வது வசனம் காணப்பட்ட அதே வேளை இந்த ஒல்லாந்து படைக்கு ஏற்படுகின்ற சகல செலவுகளையும் கண்டி மன்னனான 2ஆம் ராஜசிங்க மன்னனே பொறுப்பேற்க வேண்டும், அதற்கான செலவுகளை வழங்க வேண்டும் என்று 2வது வசனம் காணப்பட்டது. 2வது வசனத்தை தொடர்ந்து 3வது வசனங்கள் காணப்பட்டது. கண்டி மன்னன் ஒல்லாந்து படைக்கு ஏற்படும் செலவுகளை வழங்கியதன் பின் ஒல்லாந்தரால் கைப்பற்றப்பட்ட போர்த்துகேயரின் கோட்டைகள் பிரதேசங்கள் கண்டி மன்னனுக்கு கையளிக்கப்படல் வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அத்துடன் வர்த்தக ஏகபோக உரிமை ஒல்லாந்தருக்கு உரித்தாகும் என எழுதப்பட்டிருந்தது. இவ்வாறு மிக முக்கியமான விடயங்கள் இந்த வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருந்தது. இறுதியாக எழுதப்பட்ட இந்த வசனமானது மிகவும் ஒரு பிரச்சினைக்குட்பட்ட ஒரு வசனமாக காணப்படுகின்றது. ஏனெனில் இந்த இறுதியாக எழுதப்பட்ட விடயம் மன்னன் விரும்பினால் ஒல்லாந்து படை போர்த்துகேயரை வெளியேற்றதும் பாதுகாப்புக்காக இலங்கையில் தங்கி இருக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது மன்னன் விரும்பினால் ஒல்லாந்து படை பாதுகாப்புக்காக இலங்கையில் தங்கியிருக்கலாம் என்று இந்த வசனம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வசனத்தில் சிறு பிழை ஒன்று காணப்பட்டதன் காரணத்தால் ஒல்லாந்து படைக்கும் கண்டி மன்னனுக்கும் முரண்பாடு ஏற்படுவதற்கு காரணமாக மாறியது. எனவே இந்த ஒல்லாந்தர் போர்த்துகேயரிடமிருந்து கைப்பற்றிய கோட்டைகள் சம்பந்தமான படம் ஒன்று உங்களுக்கு குறித்து இலங்கை படத்தில் குறித்து காட்டப்படுகின்றது. அதாவது இங்கு உங்களுக்கு குறித்து காட்டப்படுகின்ற பிரதேசம் அதாவது இந்த இடத்தில் உங்களுக்கு காட்டப்படுவது யாழ்ப்பாணம் கோட்டை அமைந்திருந்த பிரதேசம். இந்த இடத்தில் காணப்படுவது திருகோணமலை கோட்டை அமைந்திருந்த பிரதேசம். இந்த இடத்தில் உங்களுக்கு காட்டப்படுவது மட்டக்களப்பு கோட்டை அமைந்திருந்த பிரதேசம். இந்த இடத்தில் உங்களுக்கு குறித்து காட்டப்படுவது காலி கோட்டை அமைந்திருந்த பிரதேசம். இந்த இடத்தில் உங்களுக்கு குறித்து காட்டப்படுவது கொழும்பு கோட்டை அமைந்திருந்த பிரதேசம். இது அதாவது நீர்கொழும்பு கோட்டை அமைந்திருந்த பிரதேசம். அதே மாதிரி இந்த பிரதேசத்தில் கட்பிட்டி கோட்டையும் அமைந்து காணப்பட்டது. இந்த பிரதேசத்தில் மன்னார் கோட்டை அமைந்து காணப்பட்டது. உங்களுக்கு குறிக்க வந்தால் கோட்டை என்று வராது. யாழ்ப்பாணம், திருகோணமலை அல்லது கோகர்ண, மட்டக்களப்பு, காலி, கொழும்பு, நீர்கொழும்பு, கட்பிட்டி, மன்னார் போன்ற பிரதேசங்கள் உங்களுக்கு குறித்து கேட்கப்பட்டால் நீங்கள் இவ்வாறான இடங்களை குறித்து காட்டப்படுதல் மிக முக்கியமாகும். எனவே இலங்கை படத்தை சற்று அவதானித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தற்போது ஒல்லாந்தரின் இங்கு காட்டப்படுவது ஒல்லாந்தரின் சின்னமான விஓசி சின்னம் விஓசி சின்னத்துடன் வரையப்பட்ட ஒரு இலச்சினையாகும். இது கொழும்பு பிரதேசத்தில் ஒரு சுவரில் கண்டெடுக்கப்பட்டது. அடுத்ததாக இங்கு காட்டப்படுவது திருகோணமலை கோட்டை நுழைவாயில். உங்களுக்கு ஞாபகத்துக்காக இந்த இடத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன். நீங்கள் கோணேஸ்வர கோயிலுக்கு விஜயம் செய்திருந்தால் இந்த குகை வழியினூடாக
இந்த நுழைவாயினூடாக தான் நீங்கள் செல்ல வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு இங்கு நான் காட்டுவது, அதாவது மட்டக்களப்பு கோட்டை. நீங்கள் சென்றிருக்காவிட்டால் இந்த மட்டக்களப்பு கோட்டையை உங்களுக்கு பார்க்கலாம். இங்கு சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கோட்டைக்கான மதில் அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. அடுத்ததாக உங்களுக்கு இங்கு காட்டப்படுவது காலி கோட்டை. உங்களுக்கு இது நன்றாக தெரியும். அடுத்ததாக நீங்கள் யாழ்ப்பாண கோட்டையை இங்கு காணலாம். இந்த கோட்டைகள் ஒல்லாந்தரினால் கைப்பற்றப்பட்ட கோட்டைகளாக காணப்படுகின்றது. மிகவும் திட்டமிட்ட முறையில் அழகான ஒரு வடிவத்தில் அமைக்கப்பட்ட கோட்டையை யாழ்ப்பாண கோட்டை. இந்த கோட்டை தற்போதும் இவ்வடிவத்தில் காணப்படுவது ஒரு சிறந்த அம்சமாகும். இது சற்று புனரமைக்கப்பட்டு காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் எமது பார்வைக்காக எமக்கு ஒரு விளக்கத்துக்காக இந்த கோட்டையை சிறந்த முறையில் காணக்கூடியதாக காணப்படுகின்றது. வேறு எந்த கோட்டையும் சிறந்த முறையில் எங்களுக்கு பார்வையிட முடியாததாக உள்ளது. அடுத்ததாக இங்கு இது மன்னாரில் அமைத்திருந்த கோட்டை. இது இடிபாடுகளுக்கு உள்ளாகி தற்போது எஞ்சிருக்கின்ற சிதைவுகளாக காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்வது சற்று அச்சுறுத்தலாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக இவ்வாறு சகல பிரதேசங்களையும் கைப்பற்றிய ஒல்லாந்தர் போர்த்துகேயரை இலங்கையிலிருந்து 1658 ஆண்டு வெளியேற்றியது. இவ்வாறு போர்த்துகேயரை 1658 ஆண்டு வெளியேற்றிய ஒல்லாந்து படை தனது வேலையை முடித்துவிட்டது. எனவே ஒப்பந்தத்தின்படி ஒல்லாந்து படை இலங்கையில் இருந்து செல்லல் வேண்டும். ஆனால் இந்த ஒல்லாந்து படையானது இலங்கையிலிருந்து செல்லவில்லை. இது பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது. ஏனெனில் நான் முன்னால் குறிப்பிட்டது போன்று இந்த வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கையில் கடைசியாக எழுதப்பட்ட வசனத்தில் மன்னன் விரும்பினால் ஒல்லாந்து படை இலங்கையில் பாதுகாப்புக்காக தங்கியிருக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வசனமானது ஒல்லாந்து பிரதியில் மன்னன் விரும்பினால் என்ற வசனம் காணப்படவில்லை. எனவே இந்த வசனத்தை ஒல்லாந்து பிரதியில் காணப்படாத காரணமாக இந்த வசனம் இவ்வாறு காணப்பட்டது. ஒல்லாந்து படை இலங்கையில் பாதுகாப்புக்காக தங்கியிருக்கலாம் என்றே ஒல்லாந்து பிரதியில் காணப்பட்டது. எனவே இந்த ஒப்பந்தத்தின்படி, இந்த வசனத்தின்படி ஒல்லாந்து படை இலங்கையிலிருந்து செல்லவில்லை. எனவே 2ஆம் ராஜசிங்கன் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தமானது சிக்கலுக்குரியதாக காணப்பட்டது. எனவே இது 2ஆம் ராஜசிங்கனுக்கு பெரிய தலையடியாக மாறியது. எனவேதான் 2ஆம் ராஜசிங்கன் போர்த்துகேயரை வெளியேற்றுவதற்காக அதைவிட பலமான ஒரு படையை இலங்கைக்கு கொண்டு வந்ததனால் இந்த 2ஆம் ராஜசிங்கனுக்கு இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல என்ற கூற்றுக்கு சொந்தக்காரனாக வரலாறு கூறுகின்றது. எனவே ஒரு சிறிய பலமான, சாதாரண பலமான ஒரு படையொன்றை வெளியேற்றுவதற்கு பலமான படையொன்றை கொண்டு வந்ததனால் இலங்கையிலிருந்து ஒல்லாந்து படையை வெளியேற்றுவது பாரிய ஒரு சிக்கலாகவும் காணப்பட்டது. எனவே ஒல்லாந்து படை 1658 ஆண்டிலிருந்து இலங்கையின் கரையோரத்தில் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, தங்கி இருந்தது. எனவே 2ஆம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்து படைக்கும் இது ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்திய ஒரு விடயமாக காணப்பட்டது. எனவே ஒல்லாந்தருக்கும் மலையக மன்னனுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படுவதற்கு இதே காரணமாக மாறியது. அதாவது 1638 ஆண்டு எழுதப்பட்ட ஒப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தை, வெஸ்டர்வோல்ட் ஒப்பந்தத்தை ஒல்லாந்து படை மீறியமை மலைய மன்னன் ஒல்லாந்தருடன் முரண்படுவதற்கு பிரதான காரணமாக மாறியது. அத்துடன் திருகோணமலை, கோட்டை, நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களை, கோட்டைகளை மன்னனிடம் ஒப்படைக்கவில்லை. இதுவும் ஒரு பிரச்சனையாக மாறியது.
ஒப்பந்தத்தின்படி கைப்பற்றிய பிரதேசங்களை மன்னனிடம் ஒப்படைத்தல் வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தாலும் இந்த திருகோணமலை கோட்டை, நீர்கொழும்பு போன்ற கோட்டை பிரதேசங்களை மன்னனிடம் ஒப்படைக்க ஒல்லாந்து படை மறுத்தது. அதே நேரம் கோட்டை ஊழியர்களுக்கு கண்டி மன்னன் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. ஆனாலும் கோட்டை மன்னன், அதாவது மலைய மன்னன் இந்த முரண்பாடு காரணமாக கோட்டையில் கர்வா தொழில் புரியும் இலங்கையர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை மறுத்தான். இதனால் இருவருக்கு முரண்பாடு ஏற்பட மற்றொரு காரணமாக மாறியது. அதே நேரம் கரையோரத்தில் இருந்த இலங்கை மக்களை கண்டி மன்னன் கிளர்ச்சியில் தூண்டியதாக ஒரு வரலாறு கூறுகின்றது. எனவே இக்காரணமும் ஒல்லாந்தருக்கும் மலைய மன்னர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட மற்றொரு காரணமாக காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்க எங்களுக்கு உரித்தாக காணப்பட்ட கட்பிட்டி துறைமுகம் வன்கோன்ஸ் என்ற தளபதியால் கைப்பற்றப்பட்டது. இதுவும் ஒரு முரண்பாடுடையதாக காணப்பட்ட விடயமாகும். அதே நேரம் கட்பிட்டி திருகோணமலை துறைமுகங்களை எங்களுக்கு வழங்காமல், அதாவது மலைய மன்னர்களுக்கு வழங்காமல் இந்த 2 துறைமுகங்களையும் மூடிவிட்டனர். எங்களுக்கு இதனால் பாரிய இழப்பு ஏற்பட்டது. இதுவும் முரண்பாடு ஏற்பட ஒரு காரணமாக மாறியது. அதே போன்று நுழைவாயில்களை மூடுதலும் இந்த முரண்பாடு ஏற்படுவதற்கு காரணமாக மாறியது. அதே நேரம் நாயக்க வம்ச தொடர்பை ஏற்படுத்தியமையும் இந்த முரண்பாடு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக மாறியது. காலப்போக்கில் ஒல்லாந்தருடன் முரண்பாடு காரணமாக மலைய மன்னர்களை ஆங்கிலேயர் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இவ்வாறு பிரித்தானியாவிலிருந்து ஆங்கிலேய தூதுக்குழு மலைய மன்னர்களை சந்தித்தமை ஒல்லாந்தருக்கும் மலைய மன்னர்களுக்கும் இடையில் பாரிய முரண்பாடு ஏற்பட காரணமாக மாறியது. இவ்வாறு இருக்கின்ற கால சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்ப்போம் 2ஆம் விமல தர்ம சூரியனின் ஒரு வரையப்பட்ட ஒரு சித்திரத்தை. 2ஆம் விமல தர்ம சூரியன் 2ஆம் ராஜசிங்கனின் மகனாவான். பௌத்த பிக்குவாக இருந்தவனாக கூறப்படுகின்றது. 1687 இருந்து 1707 வரை ஆட்சி செய்தவனாக காணப்படுகின்றான். இவனின் பின் இவனுடைய மகன் நரேந்திர சிங்கன் பதவியேற்றதாக நாங்கள் குறிப்பிட்டோம். ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் இறுதி சிங்கள மன்னன் என குறிப்பிட்டோம். அவரின் உருவப்படத்தை இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன். ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் கண்டி ராஜ்யத்தின் இறுதி சிங்கள மன்னன் ஆவான். இதனைத் தொடர்ந்து கண்டியில் நாயக்க வம்ச ஆட்சி முறை உருவானது. மாணவர்களே, உங்களுக்கு விருப்பமானால் இந்த பயிற்சியை உங்களுக்கு செய்து பார்க்கலாம். அந்த பயிற்சி ஒன்றை செய்வதற்காக 2-3 பயிற்சிகள் உங்களுக்கு போட்டுள்ளேன், வினாக்கள். அதை நீங்கள் எழுதியும் பார்க்கலாம். ஸ்ரீ விஜயராஜசிங்கன், அதாவது மலையகத்தின் நாயக்க வம்சத்தின் முதல் மன்னனாக ஸ்ரீ விஜயராஜசிங்கன் காணப்படுகின்றான். இந்த ஸ்ரீ விஜயராஜசிங்கனின் வரையப்பட்ட ஒரு படம் இங்கு காட்டப்படுகின்றது. அடுத்ததாக இந்த ஸ்ரீ விஜயராஜசிங்கன் நாயக்க வம்சத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இவன் பௌத்த சமயத்தை தழுவினான். பௌத்த சமயக்கு தொண்டு செய்தான். நாயக்க இளவரசியை மணந்தான். பிள்ளைகள் இல்லை. 8 வருடங்கள் ஆட்சி செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீ விஜயராஜசிங்கனை தொடர்ந்து இலங்கையில் மலையகத்தின் ராசதானிக்கு அரசனானவன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் 16 வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவன். இவன் சிறியவனாக காணப்பட்டதால் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் காலத்தில் இவனுடைய அப்பா நரனப்பா இவன் சார்பாக கண்டி நிர்வாக பொறுப்பை ஏற்றதாக வரலாறு குறிப்பிடுகின்றது.
எனவே சிறு வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த கீர்த்தி ராஜசிங்கன் மலையகத்தில் பௌத்த சமயத்துக்கு சேவையாற்றி சிறந்த ஆட்சியை நடாத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது. விஜய ராஜசிங்கனின் மனைவியின் சகோதரன், அதாவது விஜய ராஜசிங்கனின் மனைவியின் சகோதரன் 16 வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவன். தகப்பன் நர்னப்பா நிர்வாக பொறுப்பை ஏற்றான். பௌத்த சடங்கு சைவ சடங்கு இரண்டையும் சேர்த்து இலங்கை கண்டியில் செய்தவன். அதே நேரம் சிஎம் நாட்டிலிருந்து பௌத்த பிக்குமார்களை வரவழைத்து உபசம்பதா சடங்கு நடாத்தியவன். இங்கு சிஎம் நாடு என்பது தாய்லாந்தை குறிப்பிடுகின்றது. இவனுடைய காலத்திலேயே இலங்கையில் சிஎம் நிக்காய என்று சொல்லக்கூடிய புதிய ஒரு பௌத்த பிரிவு ஒன்று ஏற்பட்டது. இது தாய்லாந்திலிருந்து, அதாவது சிஎம் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட உபாலி தேரரால் ஆரம்பிக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. இவனுடைய காலத்தில் மன்னனுக்கும் பிரதானிகளுக்கும் இடையே முரண்பாடு காணப்பட்டது. பிரதானிகளின் தலைவராக எஹலபொல அக்காலத்தில் காணப்பட்டார். இவர்கள் மதிக்கப்படாமை இவர்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்பட காரணமாக மாறியது. எனவே இவ்வாறான காலத்தில் கீர்த்தி ராஜசிங்கன் காலத்தில் ஆங்கில தூதுக்குழு ஒன்று இலங்கை வருகின்றது. 1762ஆம் ஆண்டு ஜோன் பைபஸ் என்ற தூதுக்குழு பிரித்தானியாவில் இருந்து வந்து இலங்கையின் கீர்த்தி ராஜசிங்கனை சந்திக்கின்றது. இந்த ஜோன் பைபஸின் வருகையானது இலங்கையிலிருந்து ஒல்லாந்தரை விரட்டி அடிப்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. எனவே இதனை அறிந்த ஒல்லாந்து படையானது கண்டி மீது ஒரு படையெடுப்பை மேற்கொண்டு இந்த படையெடுப்பின் தோல்வியை அடைந்த கீர்த்தி ராஜசிங்கன் ஒல்லாந்து படையுடன் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கண்டியின் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஒல்லாந்தருடன் 1766ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டான். இந்த உடன்படிக்கை இலங்கையில் இடம்பெற்ற உடன்படிக்கையில் மிக மோசமான உடன்படிக்கையாக சொல்லப்படுகின்றது. அதாவது மலைய மக்களுக்கு எந்தவித சார்பும் இந்த ஒப்பந்தத்தில் காணப்படவில்லை. எனவே இது இலங்கையில் நடந்த மிக கேவலமான ஒரு ஒப்பந்தமாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட ஒல்லாந்து தளபதி பிலம் பல்க் என்பவன் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவன். இலங்கை மன்னன் கீர்த்தி ராஜசிங்கன் இந்த ஒப்பந்தத்தில் சம்பந்தப்படுகின்றார். கீர்த்தி ராஜசிங்கன் பௌத்த சமயத்தை தழுவி பௌத்த சமயத்துக்கு தொண்டாற்ற பாடுபட்டவன். எனவே இவனுடைய காலத்தில் வாழ்ந்த பிரதான பிக்குவாக காணப்பட்ட வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேரர் அவர்களை சங்கராஜ பதவி வழங்கி அவரை கௌரவித்து பௌத்த சமயத்துக்கு தொண்டாற்றினவனாக கீர்த்தி ராஜசிங்கன் காணப்படுகின்றான். இங்கு உங்களுக்கு காட்டப்படுவது கீர்த்தி ராஜசிங்கன் வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேரருக்கு சங்கராஜ பதவி வழங்கும் ஒரு நிகழ்வை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சித்திரமாகும். இவ்வாறு பௌத்த சமயத்துக்கு சேவையாற்றி இங்கு தம்புள்ளை விகாரை, அதாவது தம்புள்ளை குகை விகாரையில் காணப்படுகின்ற இந்த விகாரை அமைப்புக்கு முன்னின்று செயல்பட்டவனாக கீர்த்தி ராஜசிங்கன் காணப்படுகின்றான். இங்கு உங்களுக்கு காட்டப்படுவது தம்புள்ளை குகை விகாரையின் உட்பகுதியாகும். கீர்த்தி ராஜசிங்கனின் ஆட்சியை தொடர்ந்து மலையகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றவன் ராஜாதி ராஜசிங்கன். இந்த ராஜாதி ராஜசிங்கன் காலத்திலும் பிரித்தானிய தூதுக்குழுக்கள் இலங்கை வருகின்றன. இவன் கீர்த்தியின் சகோதரன் ஆவான். அதாவது கீர்த்தி ராஜசிங்கனின் சகோதரனாக காணப்படுகின்றான். 1782 தொடக்கம் 1798ஆம் ஆண்டு வரை இவனுடைய ஆட்சி காலம் கண்டியில் இடம்பெறுகின்றது. ஆங்கிலேயர் கரையோரத்தை கைப்பற்றுவது
இந்த ராஜாதி ராஜசிங்கன் மலையகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற போதே இந்த ராஜாதி ராஜசிங்கன் காலத்தில் பிரித்தானியா தூதுக்குழு ஒன்று மலையம் வந்து, அதாவது ஹியூ போய்ட் என்று சொல்லக்கூடிய பிரித்தானியா தூதுக்குழு மலையம் வந்து ராஜாதி ராஜசிங்கனை சந்திக்கின்றது. இந்த இந்த ஹியூ போய்ட் என்பவன் ஒல்லாந்தரை விரட்டி அடிப்பதும் வர்த்தகம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டாலும் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கவில்லை. இதன் காரணமாக அடுத்தபடியாக ராஜாதி ராஜசிங்கன் காலத்தில் 1795 ஆண்டு ராபர்ட் ஆண்ட்ரூஸ் என்பவன் மலைய வந்து இலங்கையின் ராஜாதி ராஜசிங்கனை சந்திக்கின்றான், ஒல்லாந்தரை விரட்டுவதும் வர்த்தகம் சம்பந்தமாக. ஆனால் இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற கால சந்தர்ப்பத்தில் 1789 ஆண்டு பிரான்சிய புரட்சி ஏற்பட்டு 1795 ஆண்டு பிரான்ஸ் ஆனது ஒல்லாந்து நாட்டை ஆக்கிரமிக்க செல்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒல்லாந்தில் இருந்த 5ஆம் ஆரஞ்ச் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பியோடி கியூ மாளிகையில் வைத்து கியூ கடிதம் எழுதப்படுகின்றது. இந்த கியூ கடிதத்தின் படி 1795 ஆண்டு ஆங்கில தூதுக்குழு இலங்கை வந்து இலங்கையில் கரையோரத்தில் இருந்த ஒல்லாந்து ஆளுநரான ஃபன் ஆங்கல் பேக் அல்லது ஒன் ஆங்கல் பேக் என்று அழைக்கப்படுகின்ற ஆளுநரை சந்தித்து இந்த கடிதம் சம்பந்தமாகவும் ஆரஞ்ச் வில்லியம் எழுதிய விடயம் சம்பந்தமாகவும் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை தம்மிடம் ஒப்படைக்குமாறும் கேட்கப்பட்ட போது அது ஃபன் ஆங்கல் பேக்கினால் மறுக்கப்பட்டு ஆங்கில தூதுக்குழு நாடு திரும்புகின்றது. நாடு திரும்பி அதே வருடம் 1795 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் படையெடுத்து திருவண்ணாமலை துறைமுகம் உட்பட கரையோர பிரதேசத்தை கைப்பற்றி 1796 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆய்ந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் கரையோரத்தை ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றி கொள்கின்றது. இது ராஜாதி ராஜசிங்கன் மலையத்தில் அரசனாக இருக்கும்போது இலங்கையின் கரையோரத்தை பிரித்தானியா கைப்பற்றி கொள்கின்ற நிகழ்வாக காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த நிகழ்வு சம்பந்தமான ஏனைய பகுதிகள் உங்களுக்கு ஏனைய 11ஆம் வகுப்பு பாடப்புத்தல் இருக்கின்ற 2ஆம் பாடத்தில் சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. எனவே ராஜாதி ராஜசிங்கனை தொடர்ந்து மலையகத்தில் 1798 ஆண்டு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் ஆட்சி பொறுப்பை ஏற்று 1815 ஆண்டு வரை இவனது ஆட்சி காலம் இடம்பெறுகின்றது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் ஒரு படமாகும். இந்த ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனை பற்றி உங்களுக்கு கூறினால், இந்த ராஜாதி ராஜசிங்கனின் இறப்பின் பின் மலையகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு உரித்தான இளவரசனாக காணப்பட்டவன் முத்துசாமி என்பவன். எனவே இந்த முத்துசாமி ஆட்சியை பெறக்கூடியவன். இக்கால கட்டத்தில் பிலிமத்தலாவே என்று சொல்லக்கூடிய மகா அதிகாரி சின்னசாமியின் மகனான கண்ணசாமி என்பவனை ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என பெயர் மாற்றி சிம்மாசனத்தில் அமர வைத்தான். எனவே முத்துசாமி அச்சங்காரணமாக ஆங்கிலேயரிடம் போய் கரையோரத்தில் தஞ்சம் புகுந்தான். இந்த கண்ணசாமி என்பவனே நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் ஆவான். இவன் பிலிமத்தலாவ அதிகாரியால் நியமிக்கப்பட்ட அரசனாக காணப்படுகின்றான். பிலிமத்தலாவை அதிகாரி கண்ணசாமி என்பவனை சிம்மாசனத்தில் அமர்த்தியதற்கான காரணங்கள் இலங்கையிலிருந்து ஆங்கிலேயரை வெளியேற்றவும் தனது பதவியை தாம்
தக்க வைத்துக் கொள்வதற்கும். ஆனால் பிலிமத்தலாவை எதிர்பார்த்த எந்த செயற்பாடும் இங்கு நிறைவேறவில்லை. உங்களுக்கு இங்கு எடுத்து காட்டக்கூடியது எஹலபொல என்பவரின் புகைப்படம். இந்த எஹலபொல என்பவர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனுக்கு எதிராக சப்ரகமுவ பிரதேசத்தில் கிளர்ச்சியை மேற்கொண்டவர். எனவே இந்த எஹலபொலையை கைது செய்ய சென்ற வேளை இவர் கரையோரத்துக்கு போய் ஆங்கிலிடம் தஞ்சம் புகுந்தார். இவருடைய மனைவி மக்கள் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நீங்கள் ஏற்கனவே பாடத்தில் கற்றிருப்பீர்கள். இங்கு உங்களுக்கு பிரசுரிக்கப்படுகின்ற படம் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் மனைவி ரங்கம்மா. இந்த ரங்கம்மா நாயக்க வம்சத்தைச் சேர்ந்தவள். எனவே இந்த ரங்கம்மா ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் மனைவி ஆவாள். 1815 ஆண்டு ஆங்கிலேயர் படையெடுத்து மலையத்தை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் ரங்கம்மா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் மனைவியும் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனும் தோல்வி காரணமாக மெந்தமகனுவரையில் போய் தலைமறைவாகி கொண்டனர். ஆனால் இவர்களை ஆங்கிலேயரிடம் கைது செய்து கொடுத்த எமது மலைய மக்கள் இவரின் காதில் போடப்பட்டிருந்த தங்கத்தோடை பிடுங்கி எடுத்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அவளின் காது காயமான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் இதனால் வடிந்த இரத்த கரையானது அவளின் உடுப்பில் இருந்ததாகவும் அந்த உடுப்பு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனவே நீங்கள் தற்போது உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்துவது பிலிமத்தலாவை அதிகாரி என்பவரின் ஒரு உருவப்படமாகும். அதை உங்களுக்கு நிறப்படத்தில் காட்டினால் இவ்வாறு காணப்படும். எனவே மாணவர்களே, நாம் தற்போது கண்டி ராசதானி சம்பந்தமான சில விடயங்களை இங்கு உங்களுக்கு சுருக்கமாக தந்தோம். எனவே நீங்கள் கண்டி ராசதானி சம்பந்தமான சிறு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே இத்துடன் இந்த பாடத்தை முடித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். மற்றொரு பாடத்தில் ஹெர்ட்ஸ் நிறுவனத்துடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.